முதலமைச்சரே சொல்கிறாரு, அந்த ஞானசேகரன் என்பவர் திமுக அனுதாபி தான் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு அசிங்கம் இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அப்போது ஒரு திமுக அனுதாபியாக இருந்தால் அவருக்கு எப்படி இவங்க தண்டனையை வாங்கி தருவாங்க? நிச்சயமாக அந்த ஞானசேகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக தூக்கு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் திமுக என்ன சொன்னாங்க? விற்கிற விலைவாசிக்கு 2500 பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட்டால் முடியல. கொஞ்சம் கூட ஒரு வாய் கூசாம மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு? அது தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஆண்டு தேர்தல் வரவில்லை அப்படின்றதுக்காக மக்களுக்கு சேர வேண்டிய அந்த 1000 ரூபாய் தரவில்லையா என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேட்குறேன். அன்னைக்கு சொன்னீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும்னு, இப்போ 1000 ரூபாய் கூட வக்கு இல்லாமல் இருக்கே இந்த கவர்மெண்ட்டு. ஒரு 500 ரூபாய் கூட முடியலையே உங்களால். அப்போ வீண் பேச்சு எதுக்கு பேசுகிறீங்க? சீமான் ஒரு கருத்து பதிய வச்சா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இதற்கு முழு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியவது சீமான் அவர்கள் தான். ஏன் அந்த மாதிரி பேசினாரு? ஏன்னா பெரியார் யார் என்பது உலகுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும். அவர் வாழ்ந்து அவருடைய தன்னுடைய சரித்திரத்தை இங்கே நிரூபித்து அவர்கள்லாம் இறந்து போனவங்களை பற்றி ஏன் இப்போ பேசி அதை ஒரு அரசியலாக்குறாங்கன்னு தெரியல. வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் அது யாரனா இருக்கட்டும், அவங்க மறைந்த பிறகு அவர்களை பற்றி தவறாக பேசும் கருத்து நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளும் மத்திய அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பிரச்சனைகளை பற்றியும் இப்போ ஆலோசிச்சுட்டு வந்தோம். கவர்னரிடம் 2 மனுக்கள் தரப்பட்டிருக்கிறது. ஒன்றில் கேப்டன் குரு பூஜைக்காக சற்றேறக்குரிய 20 நாட்களுக்கு முன்பே நம்ம அனுமதி கேட்டு ஒரு நாளைக்கு முன்பாக மறுக்கப்பட்டு அந்த பேரணியை மறுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக அந்த பேரணியை அமைதியாக நடத்தி முடித்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனத்தை தெரிவிக்கவும், டாஸ்மாக் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்க வேண்டி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்தோம். அதுக்கும் முற்றிலுமாக தமிழக அரசு அனுமதி மறுத்தாங்க. அதை நாம் அமைதியான முறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டோம். இருந்தாலும் சுதீஷ் உட்பட 120க்கு மேற்பட்ட பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் திமுக மட்டும் இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோன்னு சாயங்காலம் அறிவிச்சுட்டு மறுநாள் தமிழ்நாடு முழுக்க அவங்க மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது எந்த வகையில் நியாயம்? அவங்களுக்கு யார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தாங்க? வழக்கு பதிஞ்சிருக்கோன்னு சொல்கிறீங்க, யார் அனுமதி கொடுத்தா? ஏன் எதிர்கட்சிகள் ஜனநாயக ரீதியாக போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தணும்னா அரசு ஏன் அனுமதி தர மாட்டேங்குது? அப்போ திமுகவுக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறது தான் இங்கே நாங்கள் கேட்குற கேள்வி. அப்போ நீங்கள் தடை செய்கிறீங்கன்னா பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் விலக்கிக்கிட்டு செல்கிறோம். இந்த பொங்கல் தொகுப்போட 1000 ரூபாயில் 2500 அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க. அப்போது திமுக என்ன சொன்னாங்க? விற்கிற விலைவாசிக்கு 2500 பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட்டால் முடியல. கொஞ்சம் கூட ஒரு வாய் கூசாம மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு? அது தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஆண்டு தேர்தல் வரவில்லை அப்படின்றதுக்காக மக்களுக்கு சேர வேண்டிய அந்த 1000 ரூபாய் தரவில்லையா என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேட்குறேன். அப்போ இந்த அரசு நடப்பது மக்களுக்காக இல்லை, தேர்தலுக்காக. அப்போ அடுத்த வருஷம் தேர்தல் வருதுன்னா அப்போ மட்டும் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து மக்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடணும்னு நீங்கள் மனக்கோட்டை கட்டுறீங்களா? இது எந்த வகையில் நியாயம்? மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சப்போ ஒரு கருத்தை சொல்கிறீங்க, உங்கள் ஆட்சி வரும்போது ஒரு கருத்தை சொல்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம்?
அன்னைக்கு சொன்னீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும்னு, இப்போ 1000 ரூபாய் கூட வக்கு இல்லாமல் இருக்கே இந்த கவர்மெண்ட்டு. ஒரு 500 ரூபாய்க்கு கூட முடியலையே உங்களால். அப்போ வீண் பேச்சு எதுக்கு பேசுகிறீங்க? அப்போ வீண் வாய் தான் இருக்குது. அப்போது இந்த முறையை தமிழக மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு ஆளும் திமுகவை கடுமையாக தங்களுடைய கண்டனங்களை இந்த ப்ரெஸ் மீட் மூலயமாக மக்கள் சார்பாக நான் என் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாக்குறுதிகளை நீங்கள் இதுவரைக்கும் நிறைவேற்றலை. வரும்போது தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க? ஒவ்வொரு வாட்டியும் இந்த வாட்டி ஜெயிச்சா இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு. ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதி இங்கே நிறைவேறி இருக்கிறது என்பதற்கு நிச்சயமாக ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பார்த்தா மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குதுங்க. இப்போ கவர்னர்கிட்ட நாங்கள் பேசுகிறப்போ அவர் சொல்கிறார், எஃப்ஐஆர் கூட அதை ஃபைல் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் கழித்து தான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை இதுக்கு பெரிய அளவில் இதை பற்றி தடுக்கிறதுக்கோ இதில் உண்மையை வெளிக்கொண்டு வரவோ மிகப்பெரிய அளவில் அவங்க ஆர்வத்தை காமிக்கலை. ஏன்னா இன்றைக்கி திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரே சொல்கிறாரு, அந்த ஞானசேகரன் என்பவர் திமுக அனுதாபி தான் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு அசிங்கம் இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அப்போது ஒரு திமுக அனுதாபியாக இருந்தால் அவருக்கு எப்படி இவங்க தண்டனையை வாங்கி தருவாங்க? இன்றைக்கி குண்டாஸில் போட்டிருக்கோன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக அந்த ஞானசேகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக தூக்கு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு ரயில்ல இருந்து சந்தியான்ற பொண்ணை சதீஷ்ன்றவர் தள்ளி விட்டார், லவ் பண்ணலன்னு, அது மட்டும் தூக்கு தண்டனைக்கு போயிருக்கு அந்த வழக்கு. அந்த வகையில் இனிமேல் சிறு குழந்தை முதல் பள்ளி குழந்தை முதல் பல்கலைக்கழகம் இருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் பாதுகாப்பு தரணும். யாராவது அதை மீறி பாலியல் வன்கொடுமை செய்தால் நிச்சயமாக அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை தரணும். இன்றைக்கி சட்டசபையில் முதல்வர் சொல்லியிருக்காரு, அதை நான் வரவேற்கிறேன். அதிகபட்சமாக இனிமேல் பாலியல் வன்கொடுமைகளை பண்ணால் நிச்சயமாக மரண தண்டனை தரப்படும்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அந்த முதல் கேஸே ஞானசேகரன் கேஸாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முதல்வர் இன்றைக்கி சொல்லியிருக்கீங்களே சட்டசபையில் மரண தண்டனை தருவோன்னு. ஏற்கனவே ஞானசேகரன் மேலே பல வழக்குகள் இருக்குது. அப்போ முதல் தண்டனையாகவே ஞானசேகரனுக்கு அந்த மரண தண்டனையை இன்றைக்கி சட்டசபையில் அறிவித்த முதல்வர் நமது ஸ்டாலின் அவர்கள் செய்தால் உண்மையிலேயே இந்த அரசை நாம் பாராட்டலாம். பெருமை சொல்லிட்டு செய்யாதமே இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அதே மாதிரி முந்தா நேற்று நான் மேலூர், மதுரையில் மேலூர் தாலுக்காக்கு சென்று டங்ஸ்டன் திட்டம் அங்கே வர இருக்கிறது. அதை எதிர்த்து இன்றைக்கி 48 கிராம மக்கள் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் அமைதி பேரணி அவங்க நடத்தியிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த மக்களையும் நான் நேரடியாக சந்தித்து உறுதியாக 5000 ஏக்கருக்கு மேலே விளைநிலங்களை கையகப்படுத்தி 48 கிராமங்களை உள்ளடக்கிய அந்த மேலூர் தாலுக்காவில் டங்ஸ்டன் திட்டம் நிச்சயம் வராது. அதற்கு நாங்கள் உறுதியாக சென்று கவர்னர் அவர்களை சந்தித்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நிச்சயம் நாங்கள் கோரிக்கை வைப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். அதை கவர்னர்கிட்ட சொன்னேன். உறுதியாக மக்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற எந்த விஷயத்தையும் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா விளைநிலங்கள் பயிர் பண்ணுற அந்த மக்கள் நம்பி இருக்கிறது, அந்த மேலூர் மக்கள் அத்தனை பேரும் நம்பி இருக்கிறது விவசாயத்தை. அங்கே நீங்கள் டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வரோன்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்? ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. நான் போயிட்டு வந்தவுடனே அமைச்சரும் எஸ்பியும் கலெக்டரும் போயிருக்காங்க. ஆனால் மக்கள் கடுமையான தங்கள் கண்டனத்தை அங்கே தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த திட்டம் வராது என்று மத்திய அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதை நாங்கள் கவர்னரிடம் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மேலூர் தாலுக்காவை அறிவிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இங்கே சொல்கிற அதையும் அவரிடம் நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். இதை தமிழக அரசு தான் செய்ய வேண்டும். அவங்க சொல்கிறாங்க எப்படி அது வேளாண் மண்டலமாக அறிவிக்க முடியாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்கார் மூர்த்தி அவர்கள். நான் ஒன்று கேட்குறேன் மூர்த்தி அவர்களை, இன்றைக்கி இது தஞ்சாவூரில் அண்ணன் எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ தஞ்சாவூரை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாரா இல்லையா? ஏன் உங்களால் அறிவிக்க முடியாதா?
மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னா நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? உண்மையிலேயே இந்த அரசு விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் துணை நிற்கிறது என்றால் உடனடியாக இந்த பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் தான் நீங்கள் கொடுக்கல, அதை அட்லீஸ்ட் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மேலூர் தாலுக்காவை நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை இந்த தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று மதுரை மேலூர் மக்களை சார்பாக இங்கே நான் என்னுடைய கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கிறேன். ஆமாம், இடைத்தேர்தல் டேட் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் யாரும் வேட்பாளர்கள் அறிவிக்கவில்லை. தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் ஒரு 1 இல்லை 2 நாளில் உங்களுக்கு தலைமை கழகமே அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். இல்லை, நாங்கள் எல்லா இடைத்தேர்தலையும் சந்தித்த ஒரே கட்சி தேமுதிக, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் இடைத்தேர்தல்களை சந்திச்சிருக்கோம். ஆனால் இப்போ நடக்கின்ற இந்த தேர்தல்கள் நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு முற்றிலும் அகெயின்ஸ்டா. ஏன்னா ஏற்கனவே இதே ஈரோடு தொகுதியில் நாங்களும் போட்டியிட்டோம், உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவு மக்களை ஆட்டு மந்தைகளைப் போல இன்னைக்கு மந்தைகளில் அடைச்சி வச்சு வெறும் ஓட்டுக்கு காசும் இலவசங்களையும் கொடுத்து ஒட்டுமொத்த மக்களையும் மிரட்டி அந்த ஓட்டுக்களை வாங்கி இன்னைக்கு அந்த விளம்பர ஆட்சி தங்களுடைய வெற்றியாக அதை பறைசாற்றுறாங்க. நிச்சயமாக இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் நான் சொல்கிறேன், எந்த இடைத்தேர்தல் இவங்க ஆட்சியில் வந்தால் இந்த மாதிரி அராஜக இடைத்தேர்தலாக தான் இருக்கும். எனவே நாங்கள் அனைத்து தேர்தலையும் சந்தித்தவர்கள். இந்த இடைத்தேர்தலில் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இது 2-3 நாளாக என்கிட்ட எல்லா ப்ரெஸ்ஸும் கேட்டுட்டாங்க. நான் தெளிவாக இதுக்கு பதில் சொல்லியிருக்கேங்க. சீமான் அவர்கள் சொன்ன கேள்விக்கு பதிலை நீங்கள் அவரிடம் தான் கேட்கணும். சீமான் ஒரு கருத்து பதிய வச்சா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இதற்கு முழு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியவது சீமான் அவர்கள் தான். ஏன் அந்த மாதிரி பேசினாரு? ஏன்னா பெரியார் யார் என்பது உலகுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும். அவர் வாழ்ந்து அவருடைய தன்னுடைய சரித்திரத்தை இங்கே நிரூபித்து அவர்கள்லாம் இறந்து போனவங்களை பற்றி ஏன் இப்போ பேசி அதை ஒரு அரசியலாக்குறாங்கன்னு தெரியல. அவர் இருந்த காலம் அதை ஒரு சரித்திரமாக பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? நல்ல விஷயம் தானே, நாட்டு உரிமை ஆக்குறது நல்ல விஷயமே. பெரியாருடைய நூல்களை அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. ஆனால் நமக்கு வாய் இருக்குதுன்றதுனால நம்ம எதேதோ பேசக்கூடாது, கொச்சையாக பேசக்கூடாதுங்க. வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் அது யாரன்னா இருக்கட்டும், அவங்க மறைந்த பிறகு அவர்களை பற்றி தவறாக பேசும் கருத்து நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே அவருக்கு சொன்ன அந்த கேள்விக்கு பதில் அவரிடமே நீங்கள் கேட்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நாங்கள் சொல்கிறேங்க, என்ன செயற்குழு பொதுக்குழு முடிச்சு தான் அதை நாங்கள் அறிவிப்போம். வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை பற்றி கூடிய விரைவிலே உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும்படி நம்முடைய ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அதுக்காக வந்தோம். அது மாதிரி சில எங்கள் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் படுகொலைகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஜாதிய கொடுமை அல்ல, ஜாதியினால் நடக்கிற கொலை அல்ல, மதுவினால் தான் கொலைகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஜாதி கலவரம் இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் கவர்னர்கிட்ட எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு அரசு கமிட்டி ஃபார்ம் பண்ணி உடனடியாக 6 மாதத்துக்கு ஒருப்பாவது ஒரு மீட்டிங் போட்டு கலெக்டர் தலைமையில் உண்மையை கண்டறிஞ்சு இந்த மாதிரி நிலைகள் ஏற்படக்கூடாது என்று தென் மாவட்டங்கள் முழுவதும் மாவட்ட ஆட்சி தலைமையில் ஒரு குழு அமைத்து எல்லா ஜாதி சமுதாய தலைவர்களையும் அழைத்து எங்கேயுமே எந்த பிரச்சனை என்றாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதுக்காகவும் பல கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை நீண்ட ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுத்து இது வரைக்கும் அவங்க எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கு பட்டியல் வெளியேற்றம் வெளியில் போகிறதுக்காக வேண்டி அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் முன்னிறுத்துவதற்காக கவர்னர்கிட்ட அங்கே மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய முடியும், மாநில அரசுக்கு பரிந்துரை செய்ய முடியும் நாங்கள் கேட்டிருக்கோம். அவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார், நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கும். நீங்கள் எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணுவதும் ஒரே எண்ணம் தான்.
எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே எண்ணத்தில் தான் போராட்டம் பண்ணாங்க. அவர்களெல்லாம் நாங்கள் மட்டும் போராடினால் போதும், மக்கள் வெளியில் இறங்கி போராடக்கூடிய நிலை ஏற்படணும். ஆனால் போராட்டத்தினால் முழுமையாக பயன்பெறாது. இது மாதிரி முக்கியமான கருத்துக்களை உயர் அதிகாரிகள் அது பரிந்துரை செய்து அதை கண்டுபிடிக்கணுமே தவிர அதற்காக மாநில ஆளுநர்கள் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். போராட்டத்தினால் மட்டும் முடிவு வந்துடும் சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது அவர்களுடைய கட்சியுடைய கொள்கையாக இருக்கலாம். எங்களுடைய கொள்கை முறையாக அதிகாரிகளிடமும் முறையாக ஆளுநரிடமும் நாம் மனு கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமா நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதான் சட்டம் ஒழுங்கு எங்கள் பகுதியில் பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட மாதத்துக்கு எத்தனை கொலைகள் நடந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் சொல்கிறது சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, தென் மாவட்டத்தில் நடக்கிற ஜாதி கலவரம் இல்லைன்னு சொல்லி நான் எல்லா மேடையிலையும் மீட்டிங்லேயும் எல்லா மீடியாவிலும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் ஜாதி கலவரம் நடக்கிறது என்பது போன்று திரித்து விடுகிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் கண்காணித்து அந்த அரசு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டுகிறேன். அதுபோன்று அங்கே கலவரம் என்பது மதுவினாலும் கிட்டத்தட்ட அந்த கஞ்சா தான் அதிகமாக இருக்குது. தென் மாவட்டம் முழுவதும் கஞ்சா அன்றைக்கி தலை புரண்டு ஓடுது. இதுக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் துணை போகிறார்கள் நான் சொல்கிறேன். அது ரைட்டராக இருக்கலாம், உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், கீழ்மட்ட அதிகாரிகளாக இருக்கலாம். இவர்களால் தான் அந்த கஞ்சா வியாபாரமே நடக்குது. அப்போ அரசு ஏன் அவங்கெல்லாம் கண்காணித்து கைது பண்ணக்கூடாது? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கொலைக்கழகமாக தென் மாவட்டம் இருக்காது என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை. அதுதான் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, எந்த சார்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களா? திமுக இன்னைக்கு வேற ஒரு வழக்கில் தொடர்புடைய ஒருத்தர் இவர் தான் சார் சொல்லிட்டு பதாகைகளை சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அரசு என்பது அவர்களை காப்பாற்றிக் கொள்ளத்தான் முயற்சிவார்களே தவிர உண்மையான குற்றவாளிகளை கண்டிப்பது கடினம். அதான் என்னால் சொல்ல முடியும். யார் மேலேயோ பழியை போட்டு எஃப்ஐஆர் போட்டு இவன் கொண்டு காட்டிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுதான் உண்மை. ஆதாரம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. தெரிஞ்சாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அரசியல் ஓட்டுகள் வாங்குவதற்காக தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர மாணவனுடைய நிலை பரிதாப நிலை என்பதை பற்றி யாரும் சிந்திப்பது கிடையாது. ஆளுநர் இதை நான் எடுத்து மத்திய அரசுக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் அரசிடமும் நான் பேசி நடவடிக்கை எடுக்க சொல்றேன். இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த மாதிரி ஒரு இழிநிலை ஏற்படுத்த தவறு தான். ஆனால் நீங்கள் நினைக்கிறது என்னமோ ஆளுநர் கையில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும் போதும் நம்ம மாநில அரசுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நிறைய மீடியாக்கள் நினைக்கிறீங்க. அது தவறு. மாநில அரசு ஒழுங்கான அதிகாரிகளை வைத்து கண்காணித்திருந்தால் அந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இந்த அவநிலையும் நடந்திருக்காது. நான் என்னுடைய கருத்து, தமிழக மக்களுடைய கருத்து. கண்டிப்பா 99% ஆதரிக்கிறாங்க. அது எந்த மாற்று கருத்து. தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலினத்தை ஆதரிக்கிறார்கள். வெளியில போகணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அது செயற்குழு ஏற்பட்டிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பேன். சார், போராட்டம் நடத்துவதற்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பாரபட்சம் காட்டிருக்குது காவல்துறை அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. உண்மைதானே? உண்மைதானே? அதில் இல்லைன்னு பாரபட்சம் காட்ட போய் தானே சொல்கிறேன். நீதிமன்றம் சொல்கிறது உண்மையாக தானே இருக்கும். சார், முதலமைச்சர் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அரசியலாக பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ அரசியலாக பார்க்க வேண்டாம். நீங்கள் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிங்க. உங்கள்கிட்ட தானே பவர் இருக்குது, உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, உங்கள்கிட்ட தானே காவல்துறை இருக்குது. நீ ஏன் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க? உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படியே அது உண்மையான குற்றவாளி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? யாரையாவது பலிகடா ஆக்கலாம் இல்லையா? அப்படி நடந்திருக்கா இல்லையா? நிறைய நடந்திருக்கா இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணும் தான் நாங்கள் வேண்டுதான். நன்றி.